ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எல்லாரும் எபிசோட் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் 3 டேவாக தொடர்ந்து இதை பற்றின டாப்பிக்கே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் நெக்ஸ்ட்டு நமக்கு ஸ்டோரி வரணும் இல்லையா, அதுக்காக மேபி வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு எபிசோட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ஃபோட்டோஸ் காட்டுறாங்க. நிவின் மட்டும் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இது உண்மையான ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் யாருமே நம்பலை. மீன்வைல் சாரதாவும் மயக்கம் போட்டு விழுகிற மாரி காமிச்சாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு ஷாக் இருக்கும் இல்லையா, அது காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு விஜய் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் என்கொயரி பண்ணும்போது ஒன் சைடடாக என்கொயரி பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த லேடி சொல்கிறாங்க, நாங்கள் கத்தார்லேருந்து வந்திருக்கோம், இப்போ தேனியில் ஸ்டே பண்ணியிருக்கோம், இடையில 2-3 தடவை பார்த்தோம், வீடு பூட்டி இருந்துச்சு, இப்போ வீடு விற்கிறாங்க, ஸோ அதனால நாங்கள் எங்களுக்கு ஷேர் வாங்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ நல்ல தெளிவாக தெரியுது அவங்க மணிக்காக தான் வந்திருக்காங்கன்ட்டு. இது பசு அனுப்பிச்ச ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காவேரி கெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க பசுக்கு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டாக்குமெண்ட்ஸையும் காட்டுறாங்க. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்னன்னா அந்த தோட்டத்தை டாக்குமெண்ட்டே இவங்ககிட்ட கிடையாதுல்ல, தோட்டத்தை வாங்கின மாரி. ஏன்னா அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பணம் பிரச்சனை அவர் இறந்து போனார். அண்ட் அதை பற்றின அதை விற்ற மாதிரியும் இல்லை. ஸோ அந்த மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி நீ கதை ட்ராவல் ஆகும்னு தெரியல. கண்டிப்பாக விஜய் கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க ஃபேக்குன்னு சொல்லிட்டு. அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஓகே. அந்த ஒரு சில பிடிஎஸ் எல்லாம் ஷேர் பார்த்தீங்களா, அதை நினச்சாதான் மனசு ரொம்ப வலிக்குது. பார்ப்போம் வெயிட் பண்ணி. அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது, இல்லை காவேரி அந்த வீடை வாங்குறாங்களா, இல்லை வாங்காமையே சென்னை வந்துடுறாங்களா அப்படின்றது இந்த 1 or 2 டேஸில் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.